குட் மார்னிங் சாம்பியன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேட் ட்ரிபிள் ரிலவெண்டான கண்டென்ட் தான் பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் சர்க்யூட்ல இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஏசி சர்க்யூட் அனலிசிஸ்ன்றது தான் பார்க்க போறோம். நம்ம கூட ரோஹித் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பீரியாடிக் சிக்னல் என்ன வரும்? ஸோ ஆவரேஜ் வோல்டேஜ் வந்து டிசி வோல்டேஜாவும் நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ விடிசி ஈக்குவல் டு 1/t இன்டகிரல் ஆஃப் 0 to t v into dt. ஸோ வி ஆவரேஜ் ஈக்குவல் டு டிசி வோல்டேஜ் தான் வி ஆவரேஜ் சொல்றாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1/t இன்டகிரல் ஆஃப் 0 to t v of t dtன்றாங்க. இப்போ ஆவரேஜ்னா நம்ம வழக்கமாக வந்து எல்லாத்தையும் கூட்டி வகுப்போம். ஆனால் இன்டகிரேஷனில் பண்ணாலும் நமக்கு ஆவரேஜ் வரும். ஸோ இதான் வந்து சூப்பரான ஃபார்முலா 1/t இன்டகிரல் ஆஃப் 0 to t v of t dtன்றது. அடுத்தது பார்க்க போறது நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் பீரியாடிக் சிக்னல் பார்க்க போறோம். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் பீரியாடிக் சிக்னல் என்ன வரும்? ஸோ VRMS equal to square root of 1/t integral of 0 to t in the v square of t dt. ஸோ இது வந்து பேர்லயே இருக்கு, பேர்லயே பிட் இருக்கு. ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்ட்டு. அப்போ வந்து கண்டிப்பா ரூட் இருக்கணும். 10 எத்தனை ரூட்டை போட்டுக்கிறோம். VRMS equal to ரூட்டா போட்டுக்கிறோம். 1/t போட்டுட்டு 0 to t இன்டெகிரேட் சிம்பிள் வச்சுக்கிறோம். அப்புறம் மீன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸ்கொயருக்கு வந்து v ஸ்கொயர் ஆஃப் t dt இருக்கும். ஸோ அதான் தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/t இன்டெகிரல் ஆஃப் 0 to t v ஸ்கொயர் ஆஃப் t dtன்னு சொல்றாங்க. அப்புறம் பீக் ஃபேக்டர் அப்படின்னா என்ன? ஸோ பீக் ஃபேக்டர் ஈக்குவல் டு Vmax by VRMS. Vmaxக்கும் VRMSக்கும் இடைப்பட்ட ரேஷியோ தான் பீக் ஃபேக்டர். இன்ஜினியரிங்ல இந்த ரேஷியோவை பார்த்தோம்னா முக்கியம் அப்படின்னு எங்கெல்லாம் ரேஷியோ வருதோ அப்போ முக்கியம். ஏதோ ஒரு ஃபேக்டர் அப்படின்னு பேர் வந்தாலே நம்ம முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பீக் ஃபேக்டர்னா Vmax by VRMS அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மேக்ஸ் பை RMS அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்றது என்ன? So form factor equal to VRMS divided by V average. ஃபார்ம் ஃபேக்டர்ன்றது VRMS divided by V average அப்படின்றது தான் நம்ம ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா ஏசி சர்க்யூட் அனாலிசிஸ்ல V average எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பீரியாடிக் சிக்னல், RMS வேல்யூ ஆஃப் பீரியாடிக் சிக்னல் எப்படி கண்டுபிடிக்கிறது, பீக் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார்ம் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த ரோஹித்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.